எக்ஸிட் போல் முடிவுகளின்படி மீண்டும் திமுக வெற்றி பெறும் என்றே கணிக்கப்படுகிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளின்படி திமுக பெயரே டாப் லிஸ்டிலும் இருக்கிறது. அடுத்ததாக அதிமுக 3வது இடத்தில் தாவேகா என வரிசையில் இடம் பிடித்துள்ளன. தமிழகத்தில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி மற்றும் முதல் முறையாக களமிறங்கியிருக்கக்கூடிய விஜயின் தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டி நிலவியதால் தேர்தல்களும் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் வெளியாகியிருக்கக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை ஓரளவுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறது. இதுவரை வெளியாகியிருக்கக்கூடிய பல்வேறு எக்ஸிட் போல் முடிவுகளின் அடிப்படையில் தமிழகத்தில் மீண்டும் திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்கவே அதிக வாய்ப்புகள் உள்ளதாக தெரிகிறது. குறிப்பாக சாணக்கியா ஸ்ட்ராட்டஜி வெளியிட்டிருக்கக்கூடிய கணிப்புகளின்படி திமுக கூட்டணி 145 முதல் 160 இடங்கள் வரை கைப்பற்றி தனிபெரும் மெஜாரிட்டியுடன் ஆட்சியை தக்க வைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் சில ஆய்வுகளின் ஒட்டுமொத்த தரவுகளை பார்க்கும் பொழுது திமுக கூட்டணி அதிகபட்சமாக 169 இடங்கள் வரை செல்வதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் நோக்ககர்கள் கருதுகின்றனர். அதேபோல் பீப்பிள் பல்ஸ் நிறுவனத்தின் கணிப்பும் திமுக கூட்டணி 125 முதல் 145 இடங்களை பிடிக்கும் என தெரிவித்துள்ளதால் கோட்டையில் மீண்டும் ஸ்டாலின் அமர்வது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவை பொறுத்தவரை எக்ஸிட் போல் முடிவுகள் சவாலான ஒன்றாகவே அமைந்துள்ளன. பீப்பிள் பல்ஸ் கணிப்புகளின்படி அதிமுக கூட்டணி 65 முதல் 80 தொகுதிகளையும், சாணக்கியா ஸ்ட்ராட்டஜி கணிப்புகளின்படி 50 முதல் 65 இடங்களையும் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரை திமுக 38.4%, அதிமுக 31.5% பெறும் என கணக்கிடப்பட்டுள்ளது. கடந்த தேர்தலை விட அதிமுகவின் வாக்கு வங்கி சில இடங்களில் சரிவை சந்திக்கலாம் என்றாலும் பல தொகுதிகளில் திமுகவிற்கு கடுமையான போட்டியை அதிமுக வழங்கியிருப்பதை இந்த எண்கள் காட்டுகின்றன. இந்த தேர்தலின் மிகப்பெரிய எக்ஸ் ஃபேக்டராக பார்க்கப்பட்ட நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் முதல் தேர்தலேயே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. பீப்பிள் பல்ஸ் கணிப்புகளின்படி தாவேகா 18 முதல் 24 தொகுதிகளை கைப்பற்றக்கூடும் என்றும், சாணக்கியா ஸ்ட்ராட்டஜி கணிப்புகளின்படி 13 முதல் 18 இடங்கள் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 23.6% வாக்கு வங்கியை விஜய் தலைமையிலான தாவேகா ஈர்க்கும் என்பது திராவிட கட்சிகளுக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது. குறிப்பாக நகர்ப்புறங்களில் விஜயின் வருகை இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்களின் வாக்குகளை பிரித்துள்ளதாக தெரிகிறது. சீமானியின் நாம் தமிழர் கட்சியும் சில தொகுதிகளில் வாக்குகளை பிரிப்பதன் மூலம் பாரம்பரிய கட்சிகளின் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கும் சக்தியாக மாறியுள்ளது. இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்களின் எண்ணிக்கை 15% அதிகரித்துள்ளது. இந்த தேர்தலில் பெரும் மாற்றத்தை உண்டாக்கியும் உள்ளது. இந்த வாக்குகள் தாவேகா மற்றும் நாதக கட்சிகளுக்கு சென்றதே திமுக, அதிமுகவின் தொகுதிகளின் எண்ணிக்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை வெளியாகியிருக்கக்கூடிய 5 முக்கிய கருத்து கணிப்புகளும் திமுகவின் வெற்றியையே முன்னிறுத்தினாலும் தாவேகா பிடிக்கும் வாக்குகள் எதிர்கால தமிழக அரசியலில் புதிய டர்னிங் பாயிண்டை ஏற்படுத்தும் என்றே தெரிகிறது. இவைகள் எல்லாம் ஒரு கணிப்புதான் என்றாலும் மே 4ஆம் தேதி அதிகாரப்பூர்வ முடிவுகள் வெளிவரும் போதுதான் எந்த எக்ஸிட் போல் நிஜமாக இருக்கின்றது அல்லது மாற்றங்கள் நிகழுமா என்பது தெரிய வரும். இவ்வாறு ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க மற்றொரு புறமோ தமிழக சட்டமன்ற தேர்தல்களும் சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு ஊடகங்கள் மற்றும் கருத்து கணிப்பு நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸிட் போல் முடிவுகள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தையும் கிளப்பியிருக்கிறது. அக்னி நியூஸ் சர்வீஸ் முதல் சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் வரை பெரும்பாலான கணிப்புகள் திமுக கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைக்கும் என்று கூறினாலும் அந்த எண்ணிக்கை சராசரியாக 170 என்ற அளவிலேயே நிற்கிறது. ஆனால் திமுக தலைமை இப்போதும் 200+ என்ற இலக்கை எட்டிவிடுவோம் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் இருக்கிறது. இந்த முரண்பாட்டிற்கான பின்னணி காரணங்களை விரிவாக பார்க்கலாம். தற்போது வெளியாகியிருக்கக்கூடிய தரவுகளை பார்த்தால் அக்னி நியூஸ் சர்வீஸ் மற்றும் மின்னபலம்
பார்க்கும் பொழுது திமுக கூட்டணிக்கு 155 முதல் 169 இடங்கள் வரை கிடைக்கலாம் என தெரிவிக்கின்றன. பீப்ளிஸ் பல்ஸ் மற்றும் பிமார்க் திமுக 125 முதல் 145 இடங்களுக்குள் சுருங்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. மேட்ரைஸ் திமுக கூட்டணிக்கு கடும் போட்டியை அதிமுகவும் தாவேகாவும் கொடுக்கும் என சித்தரித்திருக்கிறது. இந்த கணிப்புகளின் சராசரி 170 ஒட்டி இருந்தாலும் ஆளுங்கட்சியான திமுக இதை ஏன் ஏற்க மறுக்கிறது என்பதற்கு பலமான அரசியல் காரணங்களும் உள்ளன. 1. வலுவான கூட்டணி கட்டமைப்பு. அதாவது திமுகவின் மிகப்பெரிய பலம் அதனுடைய சிதறாத கூட்டணி. காங்கிரஸ், தேமுதிக, இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் அதிமுக என தமிழகத்தின் கணிசமான வாக்கு வங்கிகளை கொண்ட கட்சிகள் அனைத்தும் ஒரே அணியில் நீடிக்கின்றன. எக்ஸிட் போல் கணிப்புகள் பெரும்பாலும் மும்முனை அல்லது 4 முனை போட்டியில் வாக்குகளை பிரித்து காட்டுகின்றன. ஆனால் இந்த வாக்குகள் சிதறினாலும் திமுகவின் சோலிட் பேஸ் வாக்குகள் மற்றும் கூட்டணி கட்சிகளின் வாக்குகள் இணையும் போது பல தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு 200ஐ தொடும் என்பது திமுகவின் கணக்கு. 2. மகளிர் வாக்கு வங்கி மற்றும் நலத்திட்டங்கள். கணிப்பு நிறுவனங்கள் பெரும்பாலும் வெளிப்படையான கருத்துக்களின் அடிப்படையிலேயே முடிவுகளை வெளியிடுகின்றன. ஆனால் மௌன புரட்சியாக கருதப்படும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மற்றும் விடியல் பயணம் போன்ற திட்டங்கள் இல்லத்தரசிகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த சைலண்ட் வோட்டர்ஸ் எப்போதுமே கணிப்புகளுக்கு அப்பாற்பட்டவர்கள். 2021 தேர்தலிலேயே பல கணிப்புகள் குறைந்த இடங்களிலேயே கொடுத்தன. ஆனால் முடிவுகள் வேறாகவே இருந்தன. 3. உட்கட்டமைப்பு மற்றும் நுண்தேர்தல் மேலாண்மை. ஒவ்வொரு பூத் மட்டத்திலும் திமுக கொண்டிருக்கக்கூடிய வலுவான கட்டமைப்பு மற்ற கட்சிகளை விட ஒரு படி மேலே இருக்கிறது. தேர்தல் நாளன்று வாக்குகளை சரியாக பதிவு செய்ய வைப்பதில் திமுகவின் பூத் கமிட்டி மிக தீவிரமாக செயல்பட்டுள்ளது. இந்த களப்பணி எக்ஸிட் போல்களில் பிரதிபலிப்பதில்லை என அறிவாலய வட்டாரங்கள் கருதுகின்றன. 4. தாவேகா காரணி. யாருக்கு பாதிப்பு என்கிற விவரம். விஜயின் தமிழக வெற்றி கழகம் தாவேகா 15 முதல் 25 இடங்கள் வரை பெறக்கூடும் என பல கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இந்த கணிப்புகள் தாவேகா பிரிக்கும் வாக்குகள் திமுகவின் வாக்குகள் என கருதுகின்றன. ஆனால் திமுகவின் மதிப்பீட்டின்படி தாவேகா பிரிக்கும் வாக்குகள் பெரும்பாலும் அதிமுக மற்றும் புதிய வாக்காளர்களின் வாக்குகளை தவிர திமுகவின் உறுதிமிக்க வாக்குகள் அல்ல. எனவே தாவேகா வாக்குகளை பிரிப்பது மறைமுகமாக தங்களுக்கு சாதகமாகவே முடியும் என திமுக நம்புகிறது. எக்ஸிட் போல் முடிவுகள் என்பது ஒரு போக்கை காட்டுமே தவிர அதுவே இறுதி தீர்ப்பு அல்ல. 170 என்ற கணிப்பு என்பது ஒரு பாதுகாப்பான மதிப்பீடு. ஆனால் திமுகவின் இலக்கான 200+ என்பது களத்தில் நிலவும் அரசின் திட்டங்களுக்கு கிடைத்த வரவேற்பு மற்றும் தேர்தல் மேலாண்மையின் மீதான நம்பிக்கை. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வெளிவரும் போது இந்த கணிப்புகளா அல்லது திமுகவினுடைய நம்பிக்கையா அல்லது எது வெல்லும் என்பது நிச்சயம் தெரிந்துவிடும். வியூவர்ஸ், உங்களுடைய கணிப்புகளை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்ஸ் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு பண்ணிவிடுங்க. இது போன்ற அரசியல் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்த பலன் பெற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான பரபரப்பான சுவாரஸ்யமான அரசியல் அப்டேட்ஸை தங்களால் உடனுக்குடன் தெரிந்த பலன் பெற முடியும்.